கொழும்புல ஒரு சட்டத்தரணியையும் சட்டத்தரணியினுடைய மனைவியையும் கார் உள்ளுக்கே வச்சு பட்டு மோசமா சுட்டு கொலை செய்திருந்தாங்க. அதனுடைய முக்கியமான குற்றவாளியை நேத்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு ராணுவ சிப்பாயா. விஷயம் எப்படி போகுதுன்னு பாருங்க. என்னத்த சொல்றதுன்னு, யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில 2-3 அக்காமார் கடுமையா அழுது புலம்பி நீதி கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்கலாம் இந்த ஒரு பதாகையெல்லாம் பிடிச்சு கொண்டு நீதி வேண்டுமெல்லாம் நிக்கிறாங்க. என்னன்னு பார்க்க போனா, நானும் இந்த விஷயத்தை கொஞ்சம் நாளைக்கு முதல் கதைச்சிருந்தேன். யாழ்ப்பாணத்துல அல்லப்பட்டின்ற இடத்துல ஒரு வாகனத்தை ஒரு பொடியன் ஒருத்தர் நிறுத்தாம போயிட்டான்னு போலீஸ் துப்பாக்கியால சுட்டு அந்த இளைஞனுடைய உயிரையே எடுத்திருந்தாங்க. அதுக்கு நீதி கேட்டுதான் அந்த குடும்பம் அழுது புலம்புறாங்க. இந்த விஷயத்துல நான் இந்த காணொலியை பார்க்கிற நீங்க யாருக்கும் பக்க சார்பு இல்லாம இதுல கொஞ்சம் உண்மையான நேர்மையான, இதுக்கு முதல்ல நான் கதைச்சேன், ஆனா இன்னும் மேலதிகமாக கொஞ்சம் விஷயத்தை இதுல கதைக்க இருக்குது. யாருக்கும் பக்க சார்பு இல்லாம கதைப்பேன். ஆனா இந்த போராட்டத்துல கொஞ்சம் கூடுதலான ஆட்கள், அதாவது இந்த இளைஞர் இந்த பொடியன் இறந்து அந்த இறுதி கிரிகைகள் அடக்கம் பண்ணும்போது பெருசா ஆட்களே இல்லை. ஆனா அந்த போராட்டத்துல இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. சில பொலிட்டிக்கலும் இதுல வேற யாரும் இது உள்ளுக்கு வந்து செய்யறாங்களோ எனக்கு தெரியல. செஞ்சாலும் உண்மையாகவே நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்றும் இருக்குது. அந்த போன உயிரை ஜனாதிபதியே நினைச்சாலும் மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த நீதியையாவது பெற்றுக் கொடுக்கலாம். அப்ப இது என்னன்னு பார்க்க போனா, இந்த குடும்பம் மறுபடியும் அன்றைக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் இன்றைக்கும் சொல்றாங்கன்னடா. படுகொலை, அதாவது நிறுத்தியதன் பிற்பாடுதான் காவல்துறை போலீஸ் துப்பாக்கியால சுட்டு கொலை செய்தாங்க, படுகொலை செய்திருக்கிறாங்க. இது திட்டமிட்ட கொலை என்று பாதிக்கப்பட்ட குடும்பம் மறுபடியும் வலியுறுத்துறாங்க. நான் நினைக்கிறேன் நாளைக்கு வழக்கு போல, இது சம்பந்தப்பட்ட வழக்கு போலன்னு நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செஞ்சாங்க. ஆனா அதுல சில பொலிட்டிக்கல் சார்ந்து பொலிட்டிக்கல்களுக்குள்ள ஈடுபடக்கூடிய சில முகங்களையும் போல பார்க்க கிடைச்சது. என்னமோ தெரியல, எனக்கு அப்படி பார்க்கும்போது அப்படி இருந்தது. ஆனாலும் பொலிட்டிக்கல் சார்ந்து இருந்தாலும் அது ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றா ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த பவர், ஒரு சக்தியும் பின்னுக்கு இருந்தாதான் இதை செய்ய முடியும். இப்ப நாங்க போலீஸ்ல விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு பிற்பாடு குடும்பத்திலையும் நிறைய தவறுகள் இருக்குது. இவங்க இவ்வளவு நீதியை கேட்டாலும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் குடும்பத்தின் மீதும் தவறு இருக்கு. இப்ப முதலாவது போலீஸுக்கு வருவோம். போலீஸ் அன்றைக்கு துப்பாக்கியால சுட்டு கொலை செய்தாங்க. உண்மையாகவே போலீஸ் அன்றைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அன்றைக்கே நான் சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், அந்த வாகனத்தை துரத்தி பிடிக்கணும். சோம்பேறி இல்லதான் போலீஸுக்கு வந்து அதிவேகமா போகக்கூடிய வாகனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி வாகனம் இல்ல ஆட்டோ தான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே, என்ன செய்யணும்? துரத்தி பிடிச்சிருக்கணும். பிடிக்க முடியலண்டா என்ன செய்யணும்? அந்த வாகனத்தினுடைய டயரை பார்த்து தான் சுடணும். ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தலைப்பகுதியில படக்கூடிய அளவுக்கு வந்து துப்பாக்கியால சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அது மிகப்பெரிய தவறு. ஒன்று, துரத்தி பிடிச்சிருக்கணும், அதை ஏன் செய்யல? இரண்டாவது, வாகனத்தினுடைய டயருக்கு ஏன் சுடல்ல? மூன்றாவது, ஏன் ஒரு நபரை வந்து கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காங்க? அப்ப அந்த காவல்துறை பக்கம் பெரிய ஏதோ ஒரு விஷயம், அதாவது இந்த இவ்வளவு பெரிய சம்பவத்தை செய்யறாங்கடா, இதை விட பெரிய ஒரு சம்பவம் இது உள்ளுக்கு இருக்குதோன்ற சந்தேகம் வருது. இப்ப காவல்துறை இதே விஷயத்தை சரி ஓகே சுட்டு கொலை செய்துட்டீங்க. இப்ப காவல்துறை இதே விஷயத்தை கொழும்புல இந்த ஜிந்துப்பட்டி என்ற இடம் நினைக்கிறேன் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இப்ப கடைசியா நடந்தது. அதுல அந்த துப்பாக்கி தாரிகள் சுட்டு போட்டு தப்பிச்சு போறாங்க. போலீஸ் என்ன செய்யறாங்க? அந்த சிசிடிவி வழியாக இருந்துச்சு, போறத போலீஸ் பார்த்துட்டாங்க. போலீஸ் என்ன செய்யணும்? இந்த வாகனத்தை நிறுத்தாம போன இளைஞனையே சுட்டுக்கொள்ள முடியுதுண்டா, அவங்க துப்பாக்கிதாரிகள், மிகப்பெரிய குற்றவாளிகள், பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டார்கள். அப்ப என்ன செய்யணும்? இந்த தைரியத்தை அங்க காட்டணும். துரத்தி இல்ல, உங்களுக்கு முன்னுக்கு ஓடுறவங்களை உங்கள்ட்ட துப்பாக்கி இருக்கு, ஆனா என்ன செய்யறீங்க? ஓடி ஒளியறீங்க, பயப்படுறீங்க. அப்ப அது பயமா இல்லைன்னா உங்களுக்கு? ஆனா அதுல இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. அந்த மாதிரி செயற்பட்ட போலீஸ 2 நபர்களை வந்து பணி நீக்கமோ இடமாற்றமோ என்னமோ செஞ்சிருக்காங்க. ஓகே, ஆனா அங்கேயும் அதே தைரியம் ஏன் வரல? ஏன் உங்களுக்கு தைரியம் வரல? மறுபடியும் துப்பாக்கியால சுடுவாங்கன்ற பயமா? அப்ப இந்த விஷயம் என்னென்றால், நீதி நியாயம்டா எல்லாருக்குமே சமமா இருக்கணும். ஒரு நபரை வந்து சுட்டு கொள்றதுக்காக காவல்துறையோ அரசாங்கமோ இந்த நீதித்துறையோ இல்ல, காப்பாத்துறதுக்காக, அவர்களை மறுபடியும் சிறந்த பாதையில கொண்டு வர்றதுக்காக தான். சோ இந்த ஒரு விஷயம் உண்ட வந்து அவர்களினுடைய தவறு வந்து கொண்டது. இப்ப குடும்பத்துல பக்கம் பார்ப்போம். குடும்பம் உண்மையாகவே நீதி தேவை எல்லாம் ஓகே. ஆனா குடும்பத்தினுடைய தவறு என்னடா? குடும்பங்கள் சொல்ற குற்றச்சாட்டு என்ன? குடும்பம் சொல்றது அவருக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகல. இப்ப 18 வயசு ஆகாத அந்த நபரினுடைய கையிலே வாகனத்தை கொடுத்தீங்க, அது ஒரு தவறு. இரண்டாவது, போலீஸ் லஞ்சம் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க, காசு கொடுத்துதான் வாகனத்தை வந்து அவர் ஓட்டி இருக்கிறார் என்று சொல்றீங்க. அப்ப காசு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு
ஏன் நீங்க வந்து அதை வந்து ஒரு சிறந்த பொறுப்பான குடும்பமா ஏன் நீங்க வந்து அதை வந்து தடுக்கல? அடுத்து இன்னொன்று, எல்லா பொறுப்பையும் லோன் அது இதுன்ட்டு எல்லா பொறுப்பையும் என்னுடைய மகன் தான் பார்க்கிறவர் என்றால் அவருக்கு 18 வயசு ஆகலன்ட்டு நீங்களே சொல்றீங்க. அப்ப அவ்வளவு பொறுப்பையும் அந்த சின்ன தம்பியினுடைய ஒரு சின்ன பெடியனினுடைய தலையில் என்னட்டு நீங்க சுமத்துறீங்க. ஏன் பாருங்க, அப்ப அந்த காசை என்னட்டு குடும்பத்துக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியாம தவறான சிந்தனைகள் வரலாம். இதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு காவல்துறை வந்து காட்ட முயற்சி செய்யறது என்னென்றால், ஒன்று வாகனத்தை நிறுத்தல, ரெண்டாவது மாடு திருடக்கூடிய சூழ்நிலை என்ற மாதிரி சொல்றாங்க. மாடு திருடுறாங்களோ திருடையிலையோ இருக்கட்டும், ஆனா அதுக்காக சுட்டு கொலை செய்ய முடியாது. அப்படி கொள்றண்டா முதலாவது பாதாள குழுக்கள் மேலதான் நீங்க கைய வைக்கணும். சாதாரணமா வந்து ஒரு மக்கள் மேல கை வைக்க முடியாது. ஆனா அது நிரூபிக்கப்படையில்லை. நாளைக்கு இது சம்பந்தப்பட்ட வழக்கு வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. அதிகமான தவறு குடும்பத்தின் மீதும் இருக்கு. காவல்துறை போலீசினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதாவது தவறு என்னென்றால் துப்பாக்கியால சுட்டது. துப்பாக்கியால சுட வேண்டியது இவர்களை இல்லை, சுட வேண்டியவங்க எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க செய்யணும். அப்ப அதுதான் அவங்களோட தவறு. ரெண்டாவது, குடும்பம் வந்து செய்ய வேண்டிய தவறுகள் வந்து காசு போலீஸ் வாங்க தெரிஞ்ச வந்து பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்தது. ரெண்டாவது, 18 வயசு ஆகலட்டா என்னென்று வாகனத்தை கொடுத்தீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போலாம். குடும்பத்தினுடைய தவறு. இதுக்காக இது எல்லாமே வந்து அந்த குடும்பம் வந்து நீதி கேட்க முடியாது, குடும்பத்தின் மீது தான் தவறு இருக்கு, அதனால வந்து அதை அப்படியே விட்டுறலாமான்னு கேட்டா அப்படியெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் இருந்தாலும் சட்டம் சற்றியான முறையில கடமையை வந்து செய்து நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பக்கத்துல இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது சம்பந்தப்பட்ட சமூக சேவை செய்யக்கூடிய நிறைய இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் இதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு உழைக்கும், இதற்கு பாடுபடும். ஏன் பாடுபடணும் என்றால் அதுபோல் செய்தாதான் நாளைக்கு இன்னும் ஒரு நபருக்கு நடக்காம இருக்கு. சோ அது முக்கியமான விஷயம். அதே போல யோசிச்சு பாருங்க, இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் சட்டத்தரணி கொழும்புல வந்து சட்டத்தரணியுடைய மனைவி சுட்டு கொலை செய்யப்பட்ட நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் ஒரு ராணுவ சிப்பாயா எங்க வந்திருக்குன்னு பாருங்க. கூடுதலா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல பின்னணியை தேடி 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 பார்க்க போனா இந்த ராணுவ இந்த ஆயுதம் எப்படி கைமாறி இருக்குது, இதை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்க போனா எங்கேயாவது ஒரு இதற்கு முதல் ராணுவத்துல வேலை செய்திருப்பாங்க, ராணுவத்துல இடையில இருந்து விலகி இருப்பாங்க, இல்லண்டா ராணுவத்துல ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ராணுவம் இதுகளுக்குள்ளதான் வந்து ஜாயின் ஆகுது. சோ அந்த பாதாள குழுக்கள் விஷயத்துக்குள்ள போனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இது வந்து கிளிக் ஆகிடும். அப்ப ஆக மொத்தத்துல இது இன்னும் டீப்பா வந்து உண்மையான அரசாங்கம் உண்மையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்ல இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கணும் என்றால் அரசாங்கம் வந்து கடுமையாக விசாரிக்க வேண்டிய இடம் எங்க இருக்குன்றால், என்னென்று ராணுவத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள், ராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவங்க இது உள்ளுக்கு என்னென்று போறீங்க, ஆயுதம் எப்படி போகுது. அப்ப பெரிய ஒரு பின்புலம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் முடிகிறதுக்கான விஷயம் இருக்குது. அந்த பின்புலத்தின் மீது கை வச்சாதான் இந்த விஷயங்களை தடுத்து நிறுத்தலாம். இல்லண்டா இது நடந்து கொண்டே போகும். யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டத்தரணி, இப்ப இதற்கு சட்டத்தரணிக்கும் அரசாங்கத்தினுடைய தரப்புல வந்து பாதுகாப்பை, இந்த மாதிரியான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது என்று நினைக்கிறவங்க பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கத்தினுடைய தரப்புல சொல்லி இருந்தாங்க. ஆனாலும் அந்த போன சட்டத்தரணி, அந்த சட்டத்தரணியினுடைய மனைவி, அவங்க 2 பேரினுடைய உயிரையும் கொண்டு வர முடியாது. அதனால மிகவும் இந்த நாட்டில் மட்டுமில்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களினுடைய, அவர் ஏழையோ பணக்காரரோ சட்டத்தரணியோ சாதாரண ஒரு படிக்கிற பிள்ளைகளோ யாராகவும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கும் மனிதனினுடைய பிறப்புக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கதைகள் இருக்கு, ஸ்டோரி இருக்குது. உருக்கமான, மகிழ்ச்சியான, துன்பமான, ஒரு சாதனையான, வெற்றியான, இப்படி ஒவ்வொரு கதைகள் இருக்கு. அந்த கதைகளை வந்து பிரதிபலிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு, அந்த விஷயத்தை வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய இடத்துல பொறுப்புல இருக்கிறவங்க யாருண்டா, அது அரசாங்கம்.